மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. டேபிள் டென்னிஸ் அரங்கில் புதிய இளம் நம்பிக்கை நட்சத்திரமாக மிளிர தொடங்கி இருக்கிறார் 16 வயது அபிநந்தன். தேசிய அளவில் மட்டுமின்றி சர்வதேச அரங்குகளிலும் தனது அட்டாக் ஆட்டத்தால் அதிரடி காட்டி வருகிறார். வந்து இப்போதைக்கு வேர்ல்டு நம்பர் 1 ஆகணும், அதான் அண்டர் 19ல. ஸோ என் ஃபியூச்சர் எய்ம் வந்து ஒலிம்பிக் கோல்டு மெடல் அடிக்கணும் இந்தியாவுக்கு. இப்படி தனது கனவுகளிலும் இலக்குகளிலும் உறுதியாக இருக்கும் அபிநந்தன் டேபிள் டென்னிஸில் 70க்கும் அதிக பதக்கங்களை குவித்து வைத்திருக்கிறார். சென்னை திருவான்மையூரைச் சேர்ந்த அபிநந்தனுக்கு 5 வயதில் டேபிள் டென்னிஸ் மீது காதல் வந்தது. அப்போதே பயிற்சியை தொடங்கிய அபிநந்தன் 7 வயதில் தன்னுடைய முதல் தேசிய அளவிலான தொடரில் பங்கேற்றது முதலே வாழ்நாள் முழுவதும் டேபிள் டென்னிஸ் மட்டுமே என்ற முடிவை எடுத்துவிட்டார். கொரோனாவால் பல்வேறு சிரமங்களை சந்தித்தாலும் 2019ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை அபிநந்தன் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்தது. தற்போது வரை சர்வதேச அளவிலான உலக டேபிள் டென்னிஸ் தொடரில் 2 பதக்கங்களையும், தேசிய அளவில் 5 பதக்கங்களையும், மாநில அளவில் 32 பதக்கங்களையும் வென்றுள்ளார். இது மட்டுமில்லாமல் பல்வேறு தொடர்களில் 2ஆம் இடம், 3ஆம் இடம் என ஒட்டுமொத்தமாக 70க்கும் மேற்பட்ட பதக்கங்களை அவர் வென்றுள்ளார். 17 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் உலகின் முதல் நிலை வீரராக வேண்டும் என்பது தற்போதைய இலக்கு என்கிறார் அபிநந்தன். நான் ஷரத் கமலோட மேட்ச் ஆடிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆடினேன். லாஸ்ட் இயர் 1-4 தோற்றேன். ஸோ அதனால் இப்போவே என்னால் ரீச் பண்ண முடியுது அவங்க லெவல் கிட்ட. ஸோ அதனால் என்னால் அவங்களோட மேலே போக முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அபிநந்தன் விளையாட துவங்கியது முதலே அவரிடமிருந்த திறமை வெளிப்படுவதாக தெரிவிக்கும் இவரது பயிற்சியாளர் சுபின்குமார், அட்டாக்கிங் விளையாட்டுதான் அபிநந்தனின் பலம் என்கிறார். To take current India number 1 Harmit Desai in quarterfinals, and he played the legend of table tennis for India Sharath Kamal in the semi-finals. He lost him 4-1, and he tried his best to compete with him. And as well as we are looking at his men level, currently we are planning up to his men level, and the world level we started playing now men. So starting perform பண்ணிட்டு இருக்காங்க recent timeல, and recently is hit under 17 title in Algeria, and as well as in he reached semi-finals in Tunisia. And then there is upcoming tournaments are like South Asian and Asians and the coming months it's coming for us. இந்தியாவிற்கு டேபிள் டென்னிஸ் வீரர்களை வழங்குவதில் தமிழகம் எப்போதும் முன்னிலை வகித்துள்ளது. டேபிள் டென்னிஸ் போட்டியின் இந்தியாவின் முகமாக பார்க்கப்படும் சரத் கமல், சத்யன் ஞானசேகரன் ஆகியோரை தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் சாதிக்கும் வீரராக அபிநந்தன் உருவெடுப்பார் என்று நம்பலாம். தன்னுடைய அட்டாக்கிங் விளையாட்டால் ஜூனியர் பிரிவில் சர்வதேச அளவில் சாதித்து வரும் அபிநந்தன் சீனியர் பிரிவிலும் விரைவில் சாதனையை தொடங்குவார் என எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் சந்தானகுமார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.